வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். நிறைய பிரைடல் மேக்கப் விலாக்ஸு, கேக் வீடியோஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டு வரேங்க. மேக்கப் போன இடத்துல நம்ம பண்ணுற மேக்கப் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஆனால் அங்கே நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரிசப்ஷன் மேக்கப் முடிஞ்சாச்சுங்க. இனி நம்மளுக்கு ஈவினிங்கில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். முகூர்த்தமுக்கு தேவையான பூ நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் நமக்கு டீயும் அடையும் கொடுத்துட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக இது கொடுத்துருந்தாங்க. பொதுவாகவே செட்டியார் வீட்டு ஃபங்க்ஷன்னு போனாலே சாப்பாடு போட்டே நம்மளை கொடுமை பண்ணுவாங்களுங்க. இங்கேயும் அப்படி தான் நடந்துச்சு. நான் காரைக்குடி சைடு போயிருந்தப்போ அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இங்கே கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு நான் கீழே ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போது திருப்பூர் சைட்லலாம் இந்த மாதிரி பார்க்கவே முடியறது இல்லைங்க. இந்த மாதிரி ஊர்களில் தான் இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ராலாம் வைக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் அப்படி நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் பார்த்தேங்க. ரொம்ப ஒரு அழகான கோயிலுங்க. ரொம்ப பழைய காலத்து கோயில். பழைய காலத்து வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு. நிறைய வாழை மரங்கள் இருந்துச்சுங்க. உள்ளே வந்தோடனே வாழை மரத்துலேருந்து ஒரு நல்ல மனம் வந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே இருக்கிறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா சுற்றி வண்டி போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம். அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்தோம். மண்டபத்துக்கு டின்னர் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் உட்காந்து ஆர்கெஸ்ட்ரா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தாரணியோட ஃபோட்டோஸ் எல்லாம் லைனாக வந்துகிட்டே இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். இங்கே மறக்கவே முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. எம்ஜிஆர் ரசிகர்களை நம்ம நேரில் பார்க்கும்போது அது புரியும். பொண்ணோட அப்பா பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ரசிகருங்க. அதனால் அதிகமாக எம்ஜிஆர் பாட்டு தான் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பாடினாங்க. ஒரு பழைய பாட்டு, ஒரு புது பாட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்துகிட்டே இருந்துச்சு. அங்கே ஒரு பயங்கரமான ரசிகர் உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தாருங்க. அதை எங்களால் மறக்கவே முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே ஒர்க் பண்ணுறக்கு நான், சமீரா, அருணா 3 பேர் இருந்தாங்க. இங்கே போயிருந்தோம். அப்புறம் இங்கெல்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. இந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஹாஸ்டலாக இருந்திருக்கும் போலேங்க. நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு 10 ரூம் இருந்துச்சு. இதே மாதிரி 3 இடத்துல இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 ரூம்ஸ்க்கு மேலே இருந்துச்சு. இந்த ரூம்ஸ்லாம் அப்படியே நல்ல பழைய காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 70s 80ஸ்லலாம் ஒரு ஹாஸ்டல் ரூம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. முக்கியமாக இதை நான் யூடியூப்பில் ஷேர் பண்ண காரணமேங்க, இது எவ்வளோ நாள் ஆனாலும் யூடியூப்பில் இருக்கும், இந்த நினைவுகள் மறக்காது அப்படிங்கிறக்காகவே நான் ஷேர் பண்ணுறேங்க. இந்த வாரத்திலே பார்த்திங்கன்னா சேலம் நான் 2 தடவை ட்ராவல் பண்ணி வந்தாச்சுங்க ப்ரைடல் மேக்கப்புக்காகவே. இந்த மேக்கப் எனக்கு ஒரு நல்ல நினைவுகளை கொடுத்துருக்குது. இது லைஃப்பில் மறக்கவே முடியாது.
அப்புறம் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்கப் முடிக்கிற டைம் பார்த்திங்கன்னா 4 மணி 3 மணி இந்த மாதிரி ஒர்க் முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு 12 மணிக்கு அந்த மாதிரி இருக்கும். தூங்குறதுக்குலாம் டைம் இருக்காதுங்க. ஆனால் இவங்களோடது பார்த்திங்கன்னா 9 மணி முகூர்த்தம் தான். அதனால் வந்து ஒரு 8 மணிக்கு ரெடி பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் 5 மணி வரைக்கும் நல்லா தூங்கி எந்திரிக்க முடிஞ்சதுங்க. செட்டியார் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா நிறைய சீர் இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் வந்து அதுக்கான டைம் ஒதுக்கி இவங்க வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து டைம் அலாட் பண்ணியிருந்தாங்க. அப்போ முகூர்த்தம் மேக்கப் முடிச்சு கொடுத்துட்டு அடுத்தது ஒரு சாரீ சேஞ்சிங் இருந்துச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு டைம் இருந்துச்சுங்க. சரி கொஞ்ச நேரம் மறுபடியும் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். அப்புறம் ஒரு பாட்டி வந்து பழம் வித்துட்டு இருந்தாங்க. சரி இவங்ககிட்ட ஏதோ ஒன்று வாங்கணுமே அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா சும்மா நடந்துட்டு வரதான்னு சொல்லிட்டு பர்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரலைங்க. 10 ரூபா தாங்க ஃபோன் கேஸில் வந்து வச்சுருந்தோம். அதை கொடுத்ததுக்கு அந்த பாட்டி இருந்துட்டு 30 ரூபாய்க்கு வாங்கிக்குமா, நீ அப்புறமேல் கூட கொண்டு வந்து கொடு அப்படின்னாங்க. என்ன நம்பிக்கையில் அப்படி சொன்னாங்கன்னு தெரில. உங்கள்கிட்ட வாங்கணுமே தான் வாங்கினோம். அதனால உங்ககிட்ட ஏதோ ஒன்று வாங்கணுமேனு வாங்கினோம். அப்புறம் இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. மறுபடியும் வந்து காலையில் இந்த கோயிலுக்கு வரலாம், வெளிச்சத்தில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். வெளிச்சத்தில் வந்து ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. இங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமீரா வந்து முஸ்லீம் பொண்ணுல உள்ளே விடுவாங்களா மாட்டாங்களான்னு எப்போவுமே இந்து கோயிலுக்குள்ளே வர கொஞ்சம் பயந்துக்குவா. அப்புறம் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், நீ வா, யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே வந்தோம். அங்கே இந்த சாமிக்கு பூஜை பண்ணுற ஐயர் வந்து அவர் தான் சொன்னார், இப்படிலாம் பயப்படக்கூடாதுமா, எல்லா சாமியும் ஒன்று தான், நாங்களாம் உங்களை அப்படி நினைக்கவே மாட்டோம், நீங்கள் வாங்க, முஸ்லீம்லேயே வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுறவங்களும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. சுற்றி பார்த்தா இந்த 2 நாள் எங்களுக்கு ஒரு சின்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நடக்கலைங்க. ஆத்தூர்காரங்களாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க. இங்கே வந்து பண்ண மேக்கப் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.